சென்னை தரமணி அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய யூட்டன் மேம்பாலத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். சென்னையில் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப வாகன நெரிசலும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களை கண்டறிந்து அங்கு மேம்பாலங்களை அமைப்பது உள்ளிட்ட நெரிசலை குறைப்பதற்கான பல்வேறு பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் உள்ள சென்னை OMR சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது தினம்தோறும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருவான்மையூர், தரமணி, மத்திய கிளாஸ், துறைப்பாக்கம் போன்ற பகுதிகளை இணைக்கும் பகுதியாக டைட்டில் பார்க் சந்திப்பு உள்ளது. ராஜீவ்காந்தி சாலை மற்றும் கிழக்கடை சாலையும் இணைக்கக்கூடிய பகுதியாகவும் இந்த பகுதி இருக்கக்கூடிய காரணத்தினால் வழக்கமாகவே காலை மற்றும் மாலை நேரங்களில் இந்த பகுதியை கடப்பதற்கு 15 to 20 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும் சூழ்நிலையில் இங்கு இந்த போக்குவரத்தை குறைக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது. அந்த அடிப்படையில் தற்போது டைட்டில் பார்க் சந்திப்பில் யூட்டன் பாலத்தை தற்போது துணை முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். இது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் கணிசமாக போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிற சூழ்நிலையில் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக பொதுமக்கள் சாலையை கடக்கவும் இந்த பகுதியில் நடை மேம்பாலம் வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வந்த சூழ்நிலையில் தற்போது 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த நடை மேம்பாலத்தையும் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.